தேசிய நெடுஞ்சாலையில் 440 கோடி ரூபாய் சந்தை மதிப்புள்ள அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலத்தை மீட்க கோரிக்கை. இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டுள்ள ஆவணங்கள். 1. திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம். கடித எண் 35/15/2026 தேதி ஜனவரி 24, 2026. நகல் கீழே இணைக்கப்பட்டுள்ளது. 2. திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகம். நகல் மனு எண் 42/2026 5 தேதி ஜனவரி 24, 2026. நகல் கீழே இணைக்கப்பட்டுள்ளது. 3. இணை ஆணையர் அலுவலகம். இந்து சமய அறநிலையத்துறை திருச்சிராப்பள்ளி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்ட கடித எண் நக்க எண் 260610/1/2026 நாள் ஏப்ரல் 9, 2026. சிவன் சொத்து சிவனுக்கே. பராய்த்துறைநாதரின் சொத்தை மீட்போம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் திருப்பராய்த்துறை வருவாய் கிராமத்தில் உள்ள சர்வே எண் 176/1, சர்வே எண் 176/3 அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் போலி ஆவணங்கள் மூலம் ஸ்ரீராமகிருஷ்ணன் தபோவனத்தின் பெயரில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது போல் தெரிகிறது. மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட 19/127 ஆம் ஆண்டின் அவதிவேட்டின் படி திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் திருப்பராய்த்துறை வருவாய் கிராமத்தில் 1. சர்வே எண் 176/1 1 ஏக்கர் 96 சென்ட் பிராய்த்துறைநாத சுவாமி அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. ஆனால் தற்போதைய வருவாய்த்துறை கணக்கின்படி இந்த இடம் 176/1 1 ஏக்கர் 96 சென்ட் ஸ்ரீராமகிருஷ்ணன் தபோவனத்தின் பெயரில் உள்ளது. நகல் கீழே இணைக்கப்பட்டுள்ளது. இது எங்கனம் சாத்தியமாயிற்று என்பது கண்டறியப்பட வேண்டும். 2. சர்வே எண் 176/3 3 ஏக்கர் 30 சென்ட் பிராய்த்துறைநாத சுவாமி அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. ஆனால் தற்போது அது சர்வே எண் 176/3 சர்வே எண் 176/3 என உட்பிரிவு செய்யப்பட்டு அதில் சர்வே 176/3 2 ஏக்கர் 44 சென்ட் இடம் ஸ்ரீராமகிருஷ்ணன் தபோவனத்தின் பெயரிலும் மீதி இடம் சர்வே எண் 176/3 86 சென்ட் அறநிலையத்துறை பெயரிலும் உள்ளது. நகல் கீழே இயக்கப்பட்டுள்ளது. இது எங்கனம் சாத்தியமாயிற்று என்பது கண்டறியப்பட வேண்டும். எங்களது தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால் 1. ஸ்ரீராமகிருஷ்ணன் தபோவனம் திருப்பராய்த்துறைக்கு வந்தது 1942 ஆம் ஆண்டு. அப்படி இருக்கையில் அறநிலையத்துறையின் இடம் எங்கனம் ஸ்ரீராமகிருஷ்ணன் தபோவனத்தின் பெயரில் மாற்றம் செய்யப்பட்டது என்பதை கண்டறிய வேண்டும். 2. இங்கனம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சரிதானா? அறநிலையத்துறையின் உத்தரவின் பேரில் நடைபெற்றுள்ளதா என்பது கண்டறியப்பட வேண்டும். 3. தவறாக இருக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து இடத்தை மீட்க வேண்டும். 4. இதேபோல் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்திடம் உள்ள மற்ற இடங்களுக்கு அருகில் உள்ள அறநிலையத்துறை இடங்களையும் அதன் உட்பிரிவுகளையும் ஒரு முறை பழைய மற்றும் புதிய கிராம கணக்கின்படி சரிபார்க்கும் படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.